ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபியான ஒரு சூப்பரான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியமாக நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். லட்டு செய்கிறதுக்கு சர்க்கரை பாகோட பதம் ரொம்பவே முக்கியம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர நல்லா கொதிக்க விட்டுருங்க. கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பூந்தி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஜார்னி கரண்டியால் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மாதிரி கரண்டியால் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்துடும் பூந்தி. பூந்தி போட்டோன்னே நல்லா நுரைச்சி வந்துடும் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ரொம்ப வேகணும், நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் தேவையில்லை. இது மாதிரி நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை சக்கரை பாகோடு சேர்த்துருங்க. இப்போ இதை எடுத்து சக்கரை பாகோடு சேர்த்துடலாம். சக்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா சோக்காகணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும். இப்போ பூந்தியெல்லாம் சக்கரை பாகில் ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேவையான அளவு முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நெய் தடவி நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நல்ல சக்கரை பாகில் ஊறினதுனால உருண்டை நல்லாவே பிடிக்க வருது. இப்போ சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.